இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்ப பேசுற நீங்களா பேயா? இப்படின்னா நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி தமிழா ப்ரோக்ராம் போகுந்தனிமே நான் நல்ல சந்தோஷமாக வேற ஒரு பேச்சு பேசணுங்கிறக்காக தான் நான் உள்ளே போனேன். ஆனால் கடைசியில் பார்க்க போனால் தமிழா ப்ரோக்ராமில் கடைசியில் பேயாவே நானே மாற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. ஆனால் இதனால் எவ்வளவோ பேருக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ண அதை பற்றி கவலையே படல. ஏன்னா இதை விட என்ன மோசமாக பேசியிருக்காங்க. என் கூட பிறந்தவங்களே நிறைய பேசியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது. பேச்சு ஏச்சு வாங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த கையில் நான் யாருக்காவது ஏதாவது கொடுத்தேன்னா அடுத்த கையாலே எனக்கு கத்தியால் குத்தன கூட்டம் இருக்குது. இதே என் ஃபேமிலிக்குள்ளே. இதை நான் வெளியே சொல்ல முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். சில பேர் சொல்கிறாங்க நடிப்புன்னு. கண்டிப்பாக அது நடிக்கவே கிடையாது. நிஜத்தோ நான் அனுபவிக்கிற வேதனை வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காற்று வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகணும். அதை விட்டு போட்டு நீ எங்கள் வீட்லேயோ எங்கள் ரிலேட்டிவ் வீட்லேயோ எங்கள் அண்ணன் தம்பி வீட்லேயோ உங்களுக்கு இருக்கிறக்கு எந்த ரைட்டு கிடையாது. போக வேண்டியதானே அவங்கவுங்க பொண்ணு வீட்டுக்கு. ஏன் அவங்களே எதிர்பார்க்குறாங்களே, எங்கள் அம்மா எங்கள் கிட்டே வராமையே அவங்க வீட்டிலாம் போகிறாங்கன்னு போக வேண்டியது தான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு மீடியா லெவலுக்கு நான் வேற ஒரு ஷோவில் அட்டன் பண்ணேன், இன்னும் 2 ஷோவில் அட்டன் பண்ணேன். அப்போலாம் வராத ஒரு பேய் இப்போ பேய் நடத்தின ஒரு ஷோவில் அவங்க நியாயமான கோரிக்கையை தமிழால் வச்சாங்க. அதனால அது வெளிப்பட வேண்டிய விஷயம். அது வேறு எதுவும் கிடையாது. இதில் யாரும் நடிக்கவும் செய்யலை, ஆஸ்கர் அவார்டு வாங்கணுங்கிறக்காக நடக்கவும் இல்லை. அவங்க அம்மா வேணால் அவங்க நல்லபடியாக போய் இருக்கட்டும். எனக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் சரி.